2000ல பிறந்தவங்க 2000க்கு அப்புறம் பிறக்கிறவங்கலாம் இப்போ ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்க? ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு டேக் வந்து ரூடா இருக்குன்னு நார்த் இந்தியாவில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப அது ஏன் போடான்னு சொல்லணும், அது கொஞ்சம் ரூடா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதுக்கு ஒரு பில் கொண்டு வரணும் தொடர்ந்து நானும் நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டேன். பட் தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய பதில் இது இந்த நாட்டோடைய பண்பாட்டுக்கு கலாச்சாரத்திற்கு நான் இது வரைக்கும் பார்த்ததுல த மோஸ்ட் ஜென்டில் அண்ட் கைண்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு வந்து நான் இவங்களை சொல்லிடுவேன். இது வரைக்கும் வந்து ஒரு எலெக்ஷன் கூட தோத்தது கிடையாது. ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஆனால் இது எதுவுமே வந்து நேரில் பார்க்குறப்போ சுத்தமாக தெரியாத கனிமொழி மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் இயர் மீட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் ஜிம் போயிட்டு நைஸ். நீங்களும் இந்த தடவை கொஞ்சம் பிரைட்டராக இருக்கீங்க. ஆக்சுவலாக எலெக்ஷன் கிட்டே வருதுங்கிறப்ப டென்ஷனாக இருப்பீங்க. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ டச் ஸ்டோன் வுட் எவ்ரி திங். ஸோ லெட் திஸ் கண்டினியூ மேம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது மேம், ஆரண்ட் யூ டயர்ட் நாட் ஜஸ்ட் அபவுட் திஸ் எலெக்ஷன், இட்ஸ் அ லாங் கரியர். கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்களோட உங்கள் ஃபேமிலியில் கம்பேர் பண்ணாதீங்க, உங்கள் பார்ட்டியில் கம்பேர் பண்ணாதீங்க. பட் வெளியிலேருந்து பார்க்குறப்போ இட் சீம்ஸ் லைக் 2 decades ஆஃப் பொலிட்டிக்கல் லைஃப். எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்குறோம். ஐ ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, 2019 எலெக்ஷனுக்கும் 24 எலெக்ஷன் ஒரே தொகுதியிலேருந்து மறுபடியும் மீட் பண்ணுறீங்க. ப்ராபப்ளி இப்போ உங்களோட சேஞ்சஸ், நீங்கள் உருவாக்குன சேஞ்சஸ் நிறைய இருக்கும் இந்த ஊரில், தூத்துக்குடியில், இன்க்ளூடிங் திஸ் பிளேஸ். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அப்படியே மெயின் ரோட் கிட்டே இருக்குது. அந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் தொகுதியாக என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அண்ட் ஓவராலாக கண்ட்ரியாக 2 எலெக்ஷனுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? கண்ட்ரியாக வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியலான எலெக்ஷனாக பார்க்குறோம். எல்லாருக்குமே அது ரொம்ப க்ரூஷியலான எலெக்ஷன். ஏன்னா ஐடியாலஜிக்கலி இந்தியா அப்படிங்கிறது நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை விட்டு வெகு தூரம் போயிட்டுருக்க ஒரு சூழலை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட இந்த நாட்டை அது எதுவாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமோ அதை திருப்பி அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு வர தேர்தலாக தான் இதை கிட்டத்தட்ட எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டி அஃப்கோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா 40 தொகுதிகளில் நிஜமாகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எஸ், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக எலெக்ஷன் ப்ராசஸில் டிரெக்டாக இன்வால்வ் ஆனதில்லை. கேம்பெயின் போடுறதோட சரி, அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்லைட்டாக இருந்துச்சு. பெருசாக இந்த எலெக்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. கான்ஃபிடென்ட் இல்லை மேம். காலையில் 7:30 மணி ஆகுது. இப்போது இந்த வெயில் அடிக்குது. இப்போ கேம்பெயின் வேறு இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க, டயர்டாக இல்லையா? நம்ம இப்போ இந்த தடவை லோக்கலாக கேட்குறேன். அது தூத்துக்குடினாலே ரொம்ப ஹீட்டான ஒரு ஏரியான்லாம் இருக்குது. இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களா? சாப்பிட்றதுலாம் ஒன்று இருக்கா? எப்படி? தூத்துக்குடினா வெயில் பழகிடுச்சிங்க. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா மேம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ப்ரைம் அப்போசிஷனாக இருக்கிற ஏடிஎம்கேல வந்து ஒரு ஃபீமேல் லீடர் வந்து 2 ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க. அப்படியே நீங்கள் வந்து இப்போது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இந்தியா அலையன்ஸோட ஹெட்டான காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா தர் ஹாஸ் பின் சோனியா காந்தி. டிஎம்கே அப்படின்னு சொல்கிறப்போ விமன் ரெப்ரசன்டேஷன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாமா ஓவராலாக பார்ட்டியில்? டெஃபினட்டாக ஓவராலாக பாலிட்டிக்ஸ்லேயே வந்து விமன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் வை வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் 33% ரெசர்வேஷன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ட்டு பாஸ் பண்ண பில்லுக்கு என்றைக்கு தான் வரும்னு தெரியாது. பட் எஸ், விமன் ரெப்ரசன்டேஷன் இஸ் இன்னைக்கு வரைக்கும், அதாவது உள்ளாட்சியில் வந்து இன்னைக்கு 50% வந்த பிறகும் அதுக்கு மேலேயும் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இட்ஸ் எ சேலஞ்ச். ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஒரு டேக் வந்து உங்களோட பீரியடில் பயங்கரமாக ஆரம்பிச்சிங்களா மேம்? ஸோ அது வந்து கொஞ்சம் ரூடாக இருக்குன்னு நார்த் இந்தியாவில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப அது ஏன் போடான்னு சொல்லணும், அது கொஞ்சம் ரூடாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ரூடாக இருக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ தெரியாது போடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு துணி தானே தவிர
ஹாஷாக இருக்கணும், ரூடாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நான் ஐ லைக் டு ஆட், ஓகே. இப்போ ஹிந்தி தெரியலன்னா யூஆர் நாட் இந்தியன்ங்கிறது ஆ அது ஹாஷா இல்லையா? கண்டிப்பாக ஹர்ஷா இருக்கு. ஸோ ஐ திங்க் இது ஒன்றும் ஹாஷா இல்லை. ஓகே. இப்போ வந்து இருக்கிற யங் ஜென்ரேஷன் இருக்காங்க, ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் ப்ராப்ளம். இப்போ வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பிரச்சனையெல்லாம் தாண்டி வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் வந்து பிடிச்சிருந்து லிவ்இன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குமா ஒரு கப்புளுக்கு இருக்கிற மாதிரின்னு யோசிக்கிறாங்க. எல்ஜிபிடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இவால்வ் ஆகிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியா அண்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்கிறீங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த ஜென்ஸி க்ரௌட், 2000ல் பிறந்தவங்க, 2000க்கு அப்புறம் பிறக்கிறவங்கலாம் இப்போ ஓட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன யோசிச்சிருக்கீங்க? See, those struggles LGBTQA has suffered always. இப்போங்கிறது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அதிகமாக அதை பற்றி வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்கோமே தவிர இதே ஒரு ஆஸ்ட்ரசைசேஷன், சமூகம் வந்து அவங்கள குற்றம் சாட்டுறது அப்படிங்கிறது நிறைய சமூகங்களில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண முடியும்னா டெஃபினட்டாக லாஸ் வந்து ஒரு ஒரு ஓப்பனாக இருக்கணும், இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதை நம்ம வலியுறுத்த வேண்டும். நான் இல்லைன்னு சொல்லலை, வலியுறுத்த வேண்டும். ஆனால் நிறைய விஷயங்களில் வந்து கவர்மெண்ட் ஒரு ஒரு பொது மனப்பான்மை எப்படி இருக்கும் இல்லையா, அது அந்த சேஃப் ஜோனுக்குள்ளேயே இருக்கணுங்கிறாங்க. இப்போ திருமணத்துக்குள்ளே வந்து பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அதுக்கு ஒரு பில் கொண்டு வரணும், அதை கிரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து நானும் நாடாளுமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கேன். பட் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய பதில் இது இந்த நாட்டோடைய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்திற்கு, பாரம்பரியத்துக்கு எதிரான ஒன்றாக முடியுங்கிற இந்த மாதிரி பதில்கள் தான் வந்து நம்மளை திரும்ப பின்னோக்கி எடுத்துகிட்டு போகுது. அந்த தூக்கு தண்டனை, எந்த குற்றமாக இருந்தாலும் அதுக்கு தூக்கு தண்டனை தான் வந்து முடிவுன்னு சொல்கிறக்கூடிய ஒரு வாதம் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த பொது மனப்பான்மைன்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே தன்னை வந்து அடக்கிக்கிற ஒரு விஷயம்.